எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு நாட்டுக்கோழி வாங்கி செய்யணும் அப்படின்னு ஆசை. ஆனால் கடையில் போயிட்டு கேட்டால் அவங்க வந்துட்டு முழு கோழியாக தான் தருவேன் அப்படின்னுவாங்க. நாங்களே இருக்கிறது 2 பேர். இதில் முழு கோழியை வாங்கி நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு நான் வாங்குறதே கிடையாது. இன்றைக்கி காலையில் திடீர்னு வந்து நாட்டுக்கோழி வாங்கலான்னு ஒரு ஞானோதயம் வந்துட்டு என் கணவர்கிட்ட சொல்லி இருக்கிறதே சின்ன கோழியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவங்களும் சின்ன கோழின்னு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ கூட வந்துட்டு அது நிறையா இருந்தது. சரி கொஞ்சம் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன். என் ஃபேமிலியே வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி பண்ணுறதுல வந்துட்டு என் பெரியம்மா அப்புறம் என் சின்ன மாமியார் இவங்க 2 பேரும் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ குழம்புல வந்துட்டு ஏதோ அரைச்சி ஊற்றிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு திறமையும் கிடையாது. அந்த விஷ பரீட்சையில் இறங்குறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பமும் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் யூஸ்வலாக பண்ணுற சிக்கன் குழம்பு மாதிரியே பண்ணிட்டேன். அது சிக்கனை எடுத்து வச்சு செஞ்சும் கூட குழம்பு வந்துட்டு அதிகமாகிடுச்சு. சரி ஓகே இன்று காலை மதியம் இரவு அப்படின்னு 3 வேளையும் இந்த குழம்பு வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஜோகுட்டியோட ஸ்கூலில் வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனால ஸ்நாக்ஸ் கொடுத்து விட வேணான்னு சொன்னாங்க. சரி குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்ட்டு குக்கீஸ் மட்டும் கொடுத்து விட்டேன். ஆனால் அதையும் திருப்பி கொண்டு வந்துட்டா. எனக்கு பரோட்டாலாம் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் பரோட்டா பண்ணாலே என் கணவருக்காக தான். சரி இன்றைக்கி குழம்பு வச்சு பரோட்டா பண்ணலான்ட்டு பண்ணால் மைதா மாவே கிடையாது, கோதுமை மாவு மட்டும் தான் இருந்தது. சரி ஓகே ஹெல்த்தியாக வீட் பரோட்டா பண்ணலான்ட்டு அதை தான் பண்ணி கொடுத்தேன். இன்றைய நாள் இப்படி தான் சிறப்பாக அமைந்தது.